இன்றைக்கி நடையில் நின்றுயர் நாயகன்னு யார் யார் பெயரையோ போட்டு அடிக்கிறாங்க. அதெல்லாம் மகா தப்பு. அந்த வார்த்தைக்கு ஒருவருக்குத்தான் இந்த மண்ணில் பொருள் உண்டு, அவர்தான் ராமச்சந்திரமூர்த்தி. ஒருவரிடத்தில் பொன்னும் பொருளும் பதவியும் இருக்கிறது என்பதற்காக பேருக்கு பின்பு எந்த அடைமொழி வேணுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். அவருக்கு வேண்டிய 4 பேரும் அதற்கு சேர்ந்து ஆமாம் சாமி போடுகிறார்கள். அதெல்லாம் இன்றைக்கு மரபாகிவிட்டது. பரவாயில்லை, நாம் மண்ணில் அறம் சார்ந்து பேசுவோம், தர்மம் சார்ந்து பேசுவோம். பாரதத்தை படிப்பதாலோ, பகவத்கீதை படிப்பதாலோ, பெரிய புராணத்தை நேசிப்பதாலோ, புராண வாழ்க்கையை சொல்லுவதாலோ பயன் அல்ல. நடந்து காட்டுவது, நடந்து காட்டுவது. மேடையில் தர்மத்தை பேசிவிட்டு அறைக்குள் அசிங்கமாக நடக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஜாதி ஒழிப்போம் என்பதை பற்றி பேசிவிட்டு ஜாதி பார்த்து வாய்ப்பு தருகின்ற மனிதர்களை நமக்கு தெரியும். அறத்தையும் ஒழுக்கத்தையும் உண்ணா நோன்பின் உயர்வையும் பற்றி பேசிவிட்டு புலால் உணவு இல்லை என்றால் நாம் அரங்கத்திற்குள்ளே வரமாட்டேன் என்று ஆர்ப்பரிக்கின்ற மனிதர்களை தெரியும். இதுவா அறம் சார்ந்த வாழ்க்கை?